இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த எண்ட்ல இருந்து நான் பார்க்கும்போது it shows that current is flowing in anti-clockwise direction. ஓகே, அப்ப this side behaves as north pole. and இந்த சைடுல இருந்து பார்க்கும்போது கரண்ட் இப்படி சுத்துற மாதிரி இருக்கு, கிளாக் வைஸ்ல போற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் சவுத் போல், ரைட்? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த சைடு என்ன சொன்னேன், திஸ் இஸ் மூவிங் ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா, இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படி வர மாதிரி இருக்கு. ஸோ நான் அதை டினோட் பண்ற மாதிரி என் ஃபிங்கர்ஸை வைக்கிறேன். ஸோ கரண்டோட டைரக்ஷன் தம் கொடுக்கும், ஃபிங்கர்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கொடுக்கும்னு பார்த்துருக்கோம், கரெக்டா? ஸோ இப்போ கரண்டோட டைரக்ஷன்ல தம்பை வச்சுட்டேன், என்ன பார்த்துருக்கு. அண்ட் தம் ஃபிங்கர்ஸ் எல்லாம் எப்படி ரோல் ஆயிருக்கு, இப்படி ரோல் ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ இதை பாருங்க, ஃப்ரம் இன்சைட் த லூப்ல இருந்து வெளியே வர மாதிரி தான் இருக்கும், கரெக்டா? பாருங்க, ஃபீல் லைன்ஸ் என்ன ஆகும், என் ஃபிங்கர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் வருது, ரைட்? ஸோ ரைட் சைடு வெளியே வர மாதிரி இருக்கு. இது எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும், எங்க வச்சாலும் ஃபீல் லைன்ஸ் இந்த சைடு வெளியே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபீல் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா டோட்டலா இந்த மாதிரி தான் இருக்கும். they'll be coming out this side. ஓகே, ஸோ எந்த சைட்ல இருந்து வெளியே வருதோ that side behaves as north pole. ஓகே, அப்போ இந்த சைடு எப்படி இருந்திருக்கும், மேபி அப்ப நான் இந்த சைடு வரேன். இப்போ எனக்கு கிளாக் வைஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ கிளாக் வைஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னா, ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி, ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வைக்கும்போது எனக்கு இன்சைட் த லூப் இந்த சைடு வெளியே வந்துச்சு, இந்த சைடு என்ன ஆகுது, உள்ளதான் போகுது, ரைட்? ஃபீல்ட் லைன்ஸ் உள்ள போகுது. ஸோ ஆஸ் டோட்டலா நம்ம என்ன கண்டிஷன், அதே தான் ஃபாலோ ஆகும், விச் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகுது, ரைட்? அப்போ இந்த சைட்ல இருந்து உள்ள வருது, இந்த சைட்ல இருந்து வெளியே போகுது, ரைட்? So this end behaves as south pole and this end behaves as north pole. இப்போ நமக்கு क्वेश्चन வரலாம், மேம் நம்ம வந்து ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் தானே சொல்லியிருக்கீங்க, இந்த இடத்துல எப்படி இதோட டைரக்ஷன் சவுத் டு நார்த் போற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த क्वेश्चन வரும் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கு, அவுட் சைட் த மேக்னெட் தான் எப்பவுமே நார்த் டு சவுத் போல் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அப்போ இங்க வெளியே வர்றது நார்த்ல இருந்து திருப்பி என்ன ஆகும், இப்படி வந்து சவுத்துக்கு தான் போகும். ஓகே, இது என்ன ஆகும், திஸ் இஸ் லைக் இன்சைட் த மேக்னெட் மாதிரி. இன்சைட் த மேக்னெட் என்னவா இருக்கும், ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல் இல்லையா? ஸோ அப்போ அது இன்சைட் மேக்னெட் மாதிரி சவுத் போல் டு நார்த் போல் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு எந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கோ, தட் சைட் பிஹேவ்ஸ் அஸ் நார்த் போல். அண்ட் எங்கிட்ட இருந்து பார்க்கும்போது எனக்கு சவுத் கிளாக் வைஸ் போற மாதிரி இருக்கோ, தட் எண்ட் பிஹேவ்ஸ் அஸ் சவுத் போல். ஸோ இதுக்கு நமக்கு வந்து இது ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸ்னா அப்ப n எழுதுவோம், ரைட்? n எழுதி முடிக்கும் போது the last line will be the last point பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துற மாதிரி n போடுவோம். One second, I'll just draw that and show. So yep, n போடும்போது n இப்படி முடிப்போம். ஓகே, ஸோ த கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகிற மாதிரி முடிப்போம். வேற எஸ் எப்படி போடுவோம், எஸ் இப்படி போகும்போது இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல போற மாதிரி முடிச்சிருப்போம். ஓகே, ஸோ நான் ஆன்டி கிளாக் வைஸ்னா நார்த் அண்ட் கிளாக் வைஸ்னா சவுத், இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டில என் வருது இல்லையா? ஸோ என்னா நார்த் போல். ஓகேவா, மறந்துடாதீங்க. அண்ட் தென் திஸ் இஸ் ஃபார் ஒன் சிங்கிள் லூப். இதே இந்த மாதிரி நிறைய லூப்ஸ் நிறைய வச்சிருந்தேன் அப்படின்னா இதுல போற கரண்ட் இதை சுத்தி ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அதிகமாகும், ரைட்? ஸோ சிங்கிள் டர்ன் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை விட டபுளா ப்ரொடியூஸ் ஆகும் when I use 2 turns. ஸோ அப்போ நான் இதுல n number of turns கொண்டு வந்தேன்னா the strength of magnetic field will also increase by n times. ஓகேவா, இதோட அடுத்த லெவல் தான் என்னது, solenoid, ரைட்? solenoidனா என்னது, டைட்லி wound coils இல்லையா? நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், எல்லாம் டைட்லி wound, நெருக்கமா சுத்தி இருப்பாங்க. ஆனா அதோட லென்த் வந்து அதோட ரேடியஸை விட அதிகமா இருக்கும், நல்லா நீளமா ஒல்லியா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிறது தான் என்னது, solenoid, ரைட்? ஸோ அப்போ அங்கே நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறனால அதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும், ரைட்? ஸோ அப்போ அதை solenoid அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படி இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். பட் இது வந்து லென்த் ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு தட் ஆஃப் ரேடியஸ், ஓரளவுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்கிறனால இது solenoid எடுத்துக்க முடியாது. இது இன்னுமே கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சுன்னா அது ஒரு solenoid எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த சைடு தான் சவுத் போல்னா இது வழியா உள்ள போயிட்டு இப்படி வெளியே வரும் நார்த் போல் வழியா, ரைட்? அண்ட் தென் திருப்பி இப்படி ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணும், ரைட்? ஸோ இன்சைட் த solenoid இதுக்குள்ள பார்க்கும்போது நான் ஃபீல்ட் லைன் சவுத் டு நார்த் ஸ்ட்ரைட் லைனா யூனிஃபார்மா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்.
So inside a solenoid, magnetic field lines will be uniform. Okay. So outside the solenoid நமக்கு பார் மேக்னெட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இன்சைடும் சரி அவுட் சைடும் சரி. அதனால தான் நம்ம solenoid என்ன சொல்லுவோம்? Solenoid behaves as bar magnet. Right? Okay. இந்த solenoidக்கு உள்ள if I place any other material, so imagine எனக்கு இது வந்து ஒரு iron bar. Okay. If I place this inside the solenoid, இந்த solenoid குள்ள வச்சேன் அப்படின்னா this iron bar வழியா அந்த magnetic field lines pass ஆகும். So that iron bar will get magnetized. Okay. இப்ப எப்படி ஒரு hypnotize பண்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு magnetic material எடுத்து magnetic field இருக்கிற region குள்ள வைக்கிறோம். ஓகேவா? அயன் மாதிரியான மெட்டீரியல் நமக்கு தெரியும் அயன்னா வந்து மேக்னெட்ல அட்ராக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் கரெக்டா? ஸோ அந்த மாதிரியான அயன் மாதிரியான மெட்டீரியல் எடுத்து இந்த கோர் இன்சைட் த solenoid என்ன சொல்லுவோம் கோர் இதுக்குள்ள வைக்கும்போது that material will get magnetized. Right? So magnetize ஆச்சுன்னா இது வழியா magnetic field lines பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது magnetic field lines இது உள்ள பாஸ் ஆக விடுது. இது வழியா அப்படியே இதுக்குள்ள பாஸ் ஆகிக்க விடுது. தன்னோட உடம்புக்குள்ள பாஸ் பண்ணிக்க விடுது. அப்ப அதை மேக்னடைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த டைம் இந்த அயன் பாரே பாத்தீங்கன்னா இதுவே ஒரு குட்டி மேக்னெட்டா தான் ஒர்க் ஆகும். ஓகே. நம்ம பார்த்திருப்போம். இமேஜின் திஸ் இஸ் மை மேக்னெட். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சேஃப்டி பின்னோ ஏதோ ஒன்று இது ஒரு மெட்டல் ராடுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இது கூட அட்டாச் பண்றேன். இப்போ இது ஒட்டிக்கும் மேக்னெட் கூட ஒட்டிக்கும் கரெக்டா? இப்போ இன்னொரு அயன் ராடோ ஏதோ ஒரு மெட்டீரியலை கொண்டு வந்து இதுல ஒட்ட வச்சா இந்த ஒயிட் கலரே இப்போ இதை அட்ராக்ட் பண்ணும் கரெக்டா? நம்ம பார்த்திருப்போம். ரைட்? அப்ப என்னாச்சு ஆல்ரெடி இது இந்த மேக்னெட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மேக்னடைஸ் ஆயிருக்கு. அது மேக்னடைஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப இதுவே ஒரு மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். ரைட்? இந்த மேக்னெட் பக்கத்துல ஒரு அயன் மாதிரியான மெட்டீரியல் கொண்டு போகும்போது இதுவே இப்ப இதை அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகே. சோ அப்போ இது என்ன ஆகுது இது ஒரு டெம்பரரி மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது. ஓகே. ஒன்ஸ் இதை அந்த மேக்னெட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்ப அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிட்டு நார்மல் அயன் ராடா பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்க நான் எந்த ஒரு டேர்மை ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மேக்னடைஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு 10th லெவல்ல ரொம்ப மேக்னடைசேஷனுக்குள்ள போகல. இனி அடுத்து ஹையர் செகண்டரியில போகும்போது மேக்னடைசேஷன்னா என்ன ஒரு மெட்டீரியலும் அந்த மேக்னடைசேஷன் எந்த லெவலுக்கு ஆகுது ஓகே அதை பொறுத்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் படிப்பீங்க. ஓகே. ஃபார் நவ் இது போதும். ஓகே. ஸோ ஒரு solenoidோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு பார்க்கும்போது ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்படியே ரிசம்பிள் பண்றதுனால we say that a solenoid behaves as a bar magnet. ஓகே. இது 12thலயுமே படிப்பீங்க solenoid as a bar magnet அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இமேஜின் அதே solenoidல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எனக்கு இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் clockwise direction. இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ விச் எண்ட் ஆஃப் த solenoid is நார்த் போல் அண்ட் விச் இஸ் சவுத் போல்? This is north. இது clockwise. இது சவுத் போல். ஓகே. இது ஆன்டி கிளாக்வைஸ்னும் போது இது நார்த் போல். ரைட்? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும் இப்படி வெளியே வரும். ரைட்? இப்படி வந்து இப்படி போகும். ரைட்? ஓகே. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இந்த கான்செப்டே.